அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எப்படி அமைய போகிறது, மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக இந்த வேளையில் குரு மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் 7.5 சனி விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த 2025ஆம் ஆண்டு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பஞ்சம சனியும் சப்தமஸ்தனியும் விரைவான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த இடங்களில் மிக வலுவாக குரு பஞ்சமஸ்தானத்திலும் 7ல் உச்சம் பெற்றும் வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் எதிர்பாராத ஏதோ ஒன்று என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நிச்சயம் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய வகையிலும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையுமின்றி கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 3 கிரகநிலைகள் மிகவும் அற்புதமான அமைப்பில் பலம் வர போகின்றன. அதோடு மட்டுமல்லாது 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் இணைய போகின்றன. மார்ச் 29ஆம் தேதியில் அற்புதமான பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே 6 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் இணையக்கூடிய, அதிலும் குறிப்பாக தைரியஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான 3ல் இணைவதால் பல அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் முற்றிலுமாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த 2025இல் மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வருடத்தின் துவக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். 5ல் மே 11ஆம் தேதிக்கு பிறகு 6ல் நுழைகிறார். அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி குருவினுடைய சஞ்சார அமைப்பில் பல மாறுதல் ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறார். மீண்டும் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக 6ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. இப்படி குருவின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றங்கள் வலுவாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை 2025 அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதற்கான முதன்மையான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மம் 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுவாக பார்க்கிறாருங்க. அதற்கு பிறகு மிக வலுவாக 2, 10, 12 ஆகிய இடங்களை குருவின் சுப பார்வை வலுப்படுத்த போகிறது. அதற்கு பிறகு இந்த வருடத்தின் இறுதியில் மிக வலுவாக 4, 8, 11 ஆகிய இடங்களை குரு பகவான் உச்சம் பெற்று மிகவும் வலுவுள்ளதாக மாற்ற போகிறாருங்க. குரு உச்சம் பெறும்போது 1, 3, 11 ஆகிய இடங்களை பார்ப்பதால் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தடையில்லாமல் உங்களை தேடி வரும். குரு பகவானுடைய சுப பார்வை இந்த வருடம் முழுவதுமே பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைகிறது. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான தேவைகள் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்தவையாக அமையுங்க. பண பற்றாக்குறை விலகும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கும். பழைய செயல் திட்டங்களை மாற்றி புதிதாக பல திட்டங்களை வடிவமைப்பதற்கான யோகம் உண்டு. சொந்த பந்தங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். வருமான உயர்வுக்கான பல சந்தர்ப்பங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் அமைவதால் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி நிறைவாக கிடைக்குங்க. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத சூழலில் மாற்றம் ஏற்படுகிறது. குரு பகவான் பல்வேறு வகையான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். வக்ரம் பெற்றாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வலம் வருகிறார்.
மேலும் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தைரியஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. 7.5 சனி முழுமையாக நிறைவடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த 2025 உண்டு. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கலாம். பெரும்பாலும் இந்த வருடத்தில் பண பற்றாக்குறை அகலக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக அற்புதமாக வலம் வரப்போகிறார். மந்தமான சூழல்கள் அனைத்தையும் விலக்கி நிறைவான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் சுய தொழில் துவங்குவதற்கான யோகமும் எதிர்பார்த்த பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக அமையும். கலைத்துறை அரசியல் துறை போன்ற பணிகளிலும் நல்ல உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திற்குள் நுழைவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கட்டளைகளை சரியாக கவனமாக படித்து அதற்கு பிறகு ஒப்பந்தம் மேற்கொள்வது நல்லது. ஏனென்றால் முன்கூட்டியே அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். சுப காரியங்கள் எதிர்பார்க்கிறபடி மிகவும் சாதகமாக அமையும். அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்வதால் ஆரோக்கிய தொல்லைகளும் அலைச்சலும் அதிகரிக்கலாங்க. குறிப்பாக பிப்ரவரி 26ஆம் தேதியில் குரு சனி போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது ராகு கேதுவின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது. ஆனால் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனம் நிச்சயமாக தேவை என்பதை ராகு கேது பயிற்சியானது துல்லியமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. பயணங்கள் அதிகரிக்கலாம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். அதே சமயம் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீச்சமும் வக்ரமும் பெற்று சப்தமத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை கடந்ததற்கு பிறகு நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார். எனவே இந்த வருடத்தின் பிற்பகுதியில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி செவ்வாயின் அமைப்பால் உண்டு. சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மற்றும் சந்திரனையும் சேர்த்து 4 கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகின்றன. இப்படி மாறி மாறி வலம் வரக்கூடிய இந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக தான் அமைகிறது என்பதும் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமத்தில் இந்த கிரகநிலைகள் அமரும் போது அதிக கவனத்துடன் மகர ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் ஆட்சி பலமும் உச்சமும் பெறும்போது பல தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் கூட இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். 7.5 சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளை மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக 2025 அள்ளி கொடுப்பதற்கான அமோகமான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை.